அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் அண்ட் ஏஐஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐஸோட அட்டண்டன்ஸ் நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க எமிஸில். அதை எப்படி அட்டண்டன்ஸ் போடுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூஆர்எல்ல போய் டிஎன் எமிஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு எமிஸுங்கிறத டச் பண்ணுங்க. உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸ்டாப் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். ஸ்டாப்பை நம்ம டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், ஏஐ அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நம்மளுடைய ஸ்கூலோட எமிஸ் ஐடி, அடுத்து அந்த அவங்க யார் ஏஐயா இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஐடியும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், கோ டு ஃபார்ம் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்க, அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் ஏஐ ஐடி கிவன் பை கெல்டான் கம்பெனிலேருந்து என்ன ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த ஐடி கொடுக்கணும். ஏஐஸோட எமிஸ் ஐடி, அவங்களோட எமிஸ் ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, எப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஜூன் மந்த்து தான் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அந்த டேட்டை நீங்கள் டச் பண்ணி இதில் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஜூன் மந்த் நம்பர் ஆஃப் லீவ் டேக்கன் நோட் 1 if AI didn't take any leave mention 0 note 2 கொடுத்து if AI took half a day leave don't update here அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாள் லீவ் எடுத்திருந்தா 1ன்னு சொல்லி இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே லீவே எடுக்கலை அப்படின்னா, அவங்க ஆஃப் டே எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லீவே எடுக்கலை அப்படின்னா நீங்கள் 0ன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜூன் மந்த் லீவ் டேக்கன் டேட்ஸ், எந்த டேட்டு எப்போ எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அடுத்து ஜூலை மந்த்து, ஜூன் ஜூலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜூலை மந்த் லீவ் டேக்கன் டேட்ஸ் எப்போ எடுத்தாங்க, எந்த டேட்டு எல்லாத்தையுமே போட சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்துக்கும் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை படித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, மேலே நிரப்பப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோன்னா நோன்னு கொடுத்துட்டு இங்கே சேவ் சக்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் இருக்குது. தமிழ் வேணா தமிழில் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே தமிழ்லேயே வரும். அது மட்டும்தான் வருகை விவரங்கள் மட்டும்தான் தமிழில் வரும், மற்றெல்லாம் இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடைசி இந்த பக்கம் பாருங்கள், அட்டண்டன்ஸ் டீட்டெயில் இஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்டேஷன் ஆகும், இல்லைன்னா அப்டேஷன் ஆகாது. சேவ் செக்ஷன் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் சப்மிட்டுங்கிற கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.